திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கம்முன்னு இருக்கணும். இப்ப போ. ஆனா நீங்க வரல, எதையும் பார்க்கல. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? போ போ. ஏதா பிரச்சனை பண்ண உங்க அப்பா செத்துருவானே. அமைதியாரு, அமைதியாரு. எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியாரு. உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? தாலிய கழட்டத்தேனு, தாலிய கழட்டன்னு சொன்ன. அக்கா கழட்டத்தேனு. கழட்ட முடியாது. என்ன தேனாச்சு உனக்கு? முடியாதா? ஏனே முடியாது? அவர் என்ன தொட்டு தாலி கட்டிட்டாரு. இனிமே என் வாழ்க்கை அவர் கூட தான். தேனு, நீ என்ன சொல்றன்னு உனக்கு புரியுதா? அவன் அந்த குறிஞ்சிநாதனோட பையன்டி. அவன் கூட வாழ போற. அவனை லவ் பண்ண வர்ஷினியவே கட்டிக்க கூடாதுன்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். என்ன தேனு நீ புரிஞ்சுக்காம நீ என்ன அவனை ஏத்துக்கிறேன்னு சொல்ற? தேனு, நீ தப்பு பண்ற. தாலி கழட்டு தேனு. அக்கா தலகா. தேனு, உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனிமே வாழ்வோ சாவோ அது பிரபு கூட தான். அவருதான் என் புருஷன். இதுதான் என் முடிவு. என் முடிவுல யாரும் தலையிடக்கூடாது. பேபி, போலாமா நம்ம வீட்டுக்கு? போ. தேனு, 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 இறங்கு தேனு. தேனு, ப்ளீஸ் தேனு, இறங்கு தேனு. அக்கா சொல்றத கேளு தேனு. தேனு, லாக் எடு தேனு. தேனு, அவன் தேவையே இல்ல தேனு. ப்ளீஸ் தேனு, இறங்கு தேனு. கார்ல இருக்காத தேனு. அவன் கூட எல்லாம் போனா உன் வாழ்க்கை நாசமா போயிரும் தேனு. எழுந்துரு தேனு. தேனு, அத கழட்டி எரிஞ்சிட்டு வா தேனு. ப்ளீஸ் தேனு. அவன் கூட எல்லாம் போகாத தேனு. உன் வாழ்க்கை நாசமா போயிரும் தேனு.
ப்ளீஸ் தேனு, சொல்றது கேளு தேனு. வெளியில வா தேனு, இறங்கு தேனு. தேனு ப்ளீஸ் டி, அவன் கூட எல்லாம் போகாதடி தேனு. தேனு இறங்குடி, இப்படி எல்லாம் பண்ணாதடி தேனு. தேனு மீனாம்மா, என்னம்மா ஆச்சு? என்னமோ குடி முழுகி போன மாதிரி கன்னத்துல கை வச்சு உட்காந்துருக்க. ஒண்ணும் இல்லண்ணே. பின்ன என்ன, உன் பொண்ணுக்கு என் பிள்ளைய கட்டி வச்சது பிடிக்கலையா? ஐயோ அண்ணே, என்னண்ணே, அப்படிலாம் இல்லண்ணே. அப்புறம் என்னம்மா, ஒரு யமகாதகன் கிட்ட இருந்து என் புள்ள உன் பொண்ணு வாழ்க்கைய காப்பாத்திருக்கான். இது எவ்வளவு பெரிய நல்ல காரியம் நடந்திருக்கு. அத நினைச்சு சந்தோஷப்படாம இப்படி உடைஞ்சு போய் உக்காந்துருக்கியம்மா. எதை பத்தியும் நினைக்காம நல்ல சந்தோஷமா இரு. அது இல்லண்ணே, நாம என்னமோ அவன்கிட்ட சொன்ன உடனே தாலி கட்டிட்டான். ஆனா வர்ஷுவ பத்தி தான் நமக்கு தெரியுமே. அவ என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு தெரியாம என் மனசு அப்படியே திக்கு திக்குன்னு அடிச்சுக்குதுண்ணே. மீனா, அவளுக்கு என்ன தெரியும்? அவ சின்ன பொண்ணு. சாக்லேட்டுக்கு அடம் பிடிச்ச மாதிரி அந்த பிரபு வேணும்னு அடம் பிடிச்சா. அவன் தான் தப்பானவன்னு தமிழும் உன் புள்ளையும் படம் போட்டு காட்டினாங்கல்ல. இதுக்கப்புறமா அவன் தான் வேணும்னு பேசுவாளா அவ? அப்படியே அவ அடம் பிடிச்சாலும் நாம எடுத்து சொல்லிக்கலாம் மீனா. அமுதா, மகனும் மருமகளும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ போய் சீக்கிரம் ஆரத்தி எடுத்துட்டு வா. வாமா மீனா. நில்லுமா நில்லுமா, ஆரத்தி எடுக்கணும்ல. ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் வலது கால் எடுத்து வச்சு உள்ளவா. இப்ப இந்த ஆரத்தி தான் முக்கியம்ல. வர்ஷினி, 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 வர்ஷினி நில்லுமா. என்னம்மா நீ? நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு அமைச்சு கொடுக்கறேன்னு எல்லாரும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்படி என்ன எல்லாரும் ஏமாத்திட்டீங்கல்ல. நம்ப வச்ச எல்லாரையும் கழுத்து அறுத்துட்டீங்கல்ல. வர்ஷினி, என்ன பேசிட்டு இருக்கா? யார் உன் வாழ்க்கையை கெடுத்தா? அவன் ஒரு அயோக்கிய கிரிமினல். நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு திட்டம் போட வந்திருக்கான். அவனை போய் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? வர்ஷினி, உன் வாழ்க்கை தப்பிச்சதுன்னு சந்தோஷப்படு. சும்மா முட்டாள் மாதிரி புலம்பிட்டு இருக்கா. போது நிறுத்துன. அண்ணா, பிரபு கூட தான் கல்யாணம் நடக்கும்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல்ல, மறந்துட்டியா? உங்க எல்லாரையும் நான் கண்மூடித்தனமா நம்பினேனே, நம்ப வச்சு என்ன ஏமாத்துட்டீங்கல்ல. வருஷம் சும்மா இருமா. யாரும் எதுவுமே பேசாதீங்க. இப்ப சந்தோஷமா தமிழ்? சந்தோஷமா? ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு குறிக்கோளா இருந்தது நீதான். நீ நினைச்சத சாதிச்சிட்டல்ல. பிரபு கெட்டவன் கெட்டவன்னு சொல்லி என்னோட வாழ்க்கை கெடுத்துட்டீங்கல்ல. கடைசியா என்ன நடந்துச்சு? உன் தங்கச்சி அவன் பின்னாடி போயிட்டா. அத்தனை பேருக்கு முன்னாடி பிரபு தான் என் புருஷன்னு சொல்லிட்டா. இதெல்லாம் என்ன மாதிரி ஏமாத்துவால தமிழ்? அசிங்கமா இல்ல? வர்ஷினி, என்ன ஜனமா, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. நான் ரொம்ப தப்பா பேசுறேனா? நான் வாழ்க்கையவே இழந்துட்டேன் ஜனமா. அப்படிதான் பேசுவேன்.
தமிழ் சொன்னது, என் அண்ணன் சொன்னது, ஏன் எல்லாருமே சொன்னது பொய் தான். பிளான் பண்ணி என்னை எல்லாருமே ஏமாத்திட்டீங்கல்ல. எனக்கு நடந்தது கல்யாணமே இல்ல. இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கவே மாட்டேன். வர்ஷினி, வாய மூடு. என்ன பேசிட்டு இருக்க? நாங்க உன்னை நம்ப வச்சு ஏமாத்தணுமா? பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? அந்த அயோக்கிய பிரபுவே அவ வாயால ஜானுவ பழிவாங்க வந்ததா அத்தனை பேர் முன்னாடி சொல்றான். இதுக்கப்புறம் நீ அவனை நம்புன என்ன அர்த்தம்? ஆமா, நான் நம்புவேன். ஆள மாத்தி ஆள் அவரை கார்னர் பண்ணிட்டே இருந்தா அவர் என்னதான் பண்ணுவாரு? தப்பே செய்யாதவரை நீ தப்பு செஞ்சுட்டேன் குத்தி காமிச்சுக்கிட்டே இருந்தா அவன் செஞ்சதுதான் சொல்லுவான். எல்லாரும் அந்த அளவுக்கு அவனை நோகடிச்சிருக்கீங்க. வர்ஷு, என்னடி பேசுற? அவங்க அப்பா மேல கை வச்ச உடனே அவன் எப்படி துடிச்சுக்கிட்டு வந்தான்? அப்ப அதெல்லாம் பொய்யா? ஆமாமா, போய்தான். துடிச்சிட்டு வரதான் செய்வான். ஏன்னா 1000 தான் இருந்தாலும் அந்த ஆள் அவனுக்கு அப்பன். அதுவும் இல்லாம அத்தனை சொந்த பந்தத்தை வச்சுக்கிட்டு அவரை அடிச்சு அவமானப்படுத்தினா பெத்த பிள்ளைக்கு கோவம் வராதா? நீ பர்பஸாதான் பிரபுவை ட்ரிகர் பண்ணணும்னு இப்படி பண்ணிருக்க. இப்பவும் சரி, எப்பவுமே சரி, நான் பிரபுவை மட்டும்தான் நம்புவேன். பிரபு அப்படி பேசினதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். இன்னைக்கு மண்டபத்துல நடந்துகிட்டது பிரபுவே இல்ல. நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் அவனை அப்படி பேச வச்சிருக்கீங்க. ஏய், படிச்சு போடுதானே நீ? இந்த குடும்பத்தை வளர்ந்துட்டு இப்படி முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? தமிழ் சொன்னது கரெக்ட் தான். உன்னால உன் வாழ்க்கையில எதுவுமே சரியா சூஸ் பண்ண முடியாது. ஒரு மண்ணு புரிஞ்சுக்க முடியாது. இத பாரு, சரியோ தப்போ சேது உன் கழுத்துல தாலியை கட்டிட்டான். அவங்க கூட சேர்ந்து வாழ்ற வழியை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச என்னன்னா என்ன? நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டதா சந்தோஷப்படாதீங்க. என் கழுத்துல தாலி மட்டும்தான் ஏறி இருக்கு. ஆனா மனசளவுல நான் இப்பவும் பிரபுவை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் மனசுல இருக்கிற பிரபுவை உங்க யாராலையும் தூக்கி போட முடியாது. வர்ஷினி, வர்ஷினி, இங்க பாரு. நான் உன்னை வளர்த்தவமா. இந்த குடும்பத்துல யாருக்கு எது நல்லதுன்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறவ நானா? நான் உன் வாழ்க்கையை கெடுத்திருப்பேன்னு நினைக்கிறியா? என்ன பாரு வர்ஷினி, நீ மண்டபத்துல பார்த்தல, அவன்தான் உண்மையான பிரபு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து போராடி உன் வாழ்க்கையை காப்பாத்திருக்கோம். உன் வாழ்க்கையை காப்பாத்த நினைச்சு இப்போ தேன்மொழியோட வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு நாங்க உடைஞ்சு போய் நிக்கிறோம் வர்ஷினி. நீ இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசுறது தப்பு வர்ஷினி, ரொம்ப தப்பு. வர்ஷினி, நான் சத்தியமா சொல்றேன், நீ வேற தேனு வேற கிடையாது எனக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட எந்த பொண்ணுமே மாட்டிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். அதனாலதான் அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் அவ்வளவு போராடினேன். அவனுக்கு எதிரா நான் கலெக்ட் பண்ண அத்தனை ஆதாரமும் உண்மை. வர்ஷினி, கூட நின்னு நான் பார்த்திருக்கேன் வர்ஷினி. என் மேல எந்த தப்பும் இல்ல வர்ஷினி.
நீ என்ன சந்தேகப்பட்டு என்ன தப்பா பேசுற வர்ஷினி? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வர்ஷினி. ஒரு பக்கம் என் தங்கச்சி வாழ்க்கையே போயிடுச்சுன்னு உள்ளுக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருக்க வர்ஷினி. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆறுதல் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கை தப்பிச்சிருச்சுங்கிறது மட்டும்தான். ஆனா நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சீ, அவனை போய் நல்லவனு பேசிக்கிட்டு இருக்க பாரு. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. வர்ஷினி, நான் உன் மேல ஆசைப்பட்டது உண்மைதான். நீதான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைச்சதான். ஆனா எப்ப நீ அந்த பிரபு லவ் பண்ணியும் அப்பவே நான் விலகிட்டேன். என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். அந்த பிரபு நல்லவனா இருந்தா சத்தியமா சொல்றேன் வர்ஷினி, நானே அந்த கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தி வச்சிருப்பேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அந்த பிரபு நல்லவன் இல்லம்மா. அவன் ஒரு சாடிஸ்ட், சைக்கோ. உன்னை சித்திரவதை பண்ணி ஜனம மனச கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சவன். அப்படி உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, இந்த குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு தான் ஜனமா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன் கழுத்தில் நான் தாலி காட்டினேன். மத்தபடி பிளான் பண்ணி நான் எதுவுமே செய்யல வர்ஷினி. இதுல என்னோட எந்த ஒரு சுயநலமும் இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. வர்ஷினி, முதல்ல கல்யாணத்துக்கு எல்லாரையும் சம்மதிக்க வச்சதும் இந்த கல்யாணத்தை முன்னாள் நடத்தணும்னு நினைச்சது நான் தான். அதுக்கு காரணம் என் பொண்ணோட விருப்பத்துக்கு மாறா எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறது தகப்பனா என்னோட ஆசைமா. ஆனா அவ இன்னைக்கு மண்டபத்தில் நடந்துகிட்ட விதம் எனக்கே ரொம்ப பயமா இருந்துச்சுமா. அப்படிப்பட்ட ஒருத்தனோட என் பொண்ண எப்படிமா நான் வாழ வைப்பேன் சொல்லுமா? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்க. வர்ஷினி, நீ ஏதோ நினைச்சது நடக்கலங்கிற பதட்டத்துல பேசுற. நின்னு நிதானமா யோசிச்சு பார்த்தனா அந்த பிரபு எப்படிப்பட்டவன்னு உனக்கு புரியும். ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இத்தனை வருஷம் செய்து கூட நீ ஒன்னா வளர்ந்திருக்க. உனக்கு அவன் நல்ல ஃப்ரெண்டா கூட இருந்திருக்கான். அவனால மட்டும்தான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். நிறுத்துங்க அத்தை. உங்க புள்ள என் கழுத்துல தாலி கட்டிட்டான்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு என்ன பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க. என்னால நீங்க சொல்றது எதையுமே ஏத்துக்க முடியாது. நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுல்ல. ஆனா என்னோட மனசு செத்து போச்சு. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். ஜெயா, அழாத. எப்படி அழாம இருக்க முடியும் பயமா? தகப்பன் கூட இல்லாத பிள்ளைங்களை கரையேத்த தெரியாம வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? என் பொண்ணு விருப்பப்பட்டது வேற ஒரு வாழ்க்கை, இப்ப கிடைச்சது வேற ஒன்னா இருக்கே. அதுவும் ஒன்னா நம்பர் அயோக்கிய பையன் என் பொண்ணு கட்டிட்டு போயிருக்கா. ஐயோ ஜெயா, அழாத. எப்படி பயமா? எப்படி நான் அழாம இருக்க முடியும்? கட்டின தாலிய கட்டி வீசிட்டு வாடின்னு சொன்னா என் பொண்ணு கேட்க மாட்டேங்கிறாளே. அப்படி அவன் என்ன மந்திரம் பண்ணான்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன செய்வேன் கடவுளே?
அம்மு அண்ணா 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 என் பொண்ணு வாழ்க்கையே போச்சு அண்ணா. அந்த பொறுக்கி பையன் என் பொண்ணை என்ன பாடுபடுத்துறான்னு எனக்கு தெரியல அண்ணா. உன் பொண்ணு வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு வந்தான். இப்ப என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிட்டானே என்ன. என் மருமக வாழ்க்கை தப்பிச்சிருச்சேன்னு நான் சந்தோஷப்படுறதா இல்ல இப்படி அவன் கிட்ட என் பொண்ணு மாட்டிக்கிட்டாலேன்னு ஆடுறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன. எப்படி நான் அவனை எல்லாரும் நம்பினீங்க? எப்படி நான் நம்ம வீட்டுக்குள்ள அவனை விட்டு மாப்பிள்ளையாக்குனீங்க? ஐயோ, அவன் அந்த குறிஞ்சிநாதன் பையன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது நீங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்க வேண்டாமா? தப்பு தாமா, அந்த தப்புக்கு காரணமே நான் தாம்மா. அம்மா அப்பவே படிச்சு படிச்சு சொன்னாங்க அவன் வேணாம், அவன் கெட்டவன்னு. தமிழ் என்கிட்ட சொல்லுச்சு. அதெல்லாம் மீறி என் பொண்ணு செத்து போயிடுவான்னு பயந்து நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் தான் மேல சந்தேகமே வராத மாதிரி அவன் சாதிச்சிட்டாமா. என்ன என்ன மன்னிச்சிருமா. அண்ணனாலதாம்மா உன் பொண்ணோட வாழ்க்கை இப்படி கெட்டு போய் நிக்குது. அண்ணே, இப்ப புலம்பி நாம என்ன ஆக போகுது? என் பொண்ணு வாழ்க்கையை எப்படி நான் சரி பண்றது? அவங்க அப்பா வந்து கேட்டா அவர்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ. அம்மு அம்மு அழாதம்மா. முதல்ல நீ கிளம்பு, நேரா போய் தேன்மொழியை பார்த்து அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். அவனோட நம்ம பொண்ணு விட்டு வைக்க கூடாதுமா. எப்படின்னா அவன் நம்ம கூட வருவா? கல்யாண மேடையிலேயே இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னவன் நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான. இவ்வளவு நேரமா அவளுக்கு நான் போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு எதுவுமே கால் பண்ணாத, நான் நல்லாதான் இருக்கேன்னு எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரே நாள்ல சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை புருஷனா எப்படி நான் ஏத்துக்க முடியும்?